நாங்களும் காளி பக்தர்கள் போலவே 11 நாட்கள் ஒரு நேரத்து சாப்பாட்டு விரத முறையை தான் கடைபிடிக்கணுமா, அல்லது எங்களுக்கு வேற விரத முறைகள் இருக்குதா, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. 11 நாட்கள் நம்ம அம்பாளுக்குன்னு விரதம் இருக்குன்னு நினைக்கிறோம். அந்த 11 நாட்களில் ஒரு நேரத்து சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு தாராளமாக நம்மளால் இருக்க முடியும். இல்லை அப்படிலாம் முடியாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு நேரத்து சாப்பாட்டையாவது தவிர்த்து விரதம் இருக்கணும். விரதம் அப்படிங்கிறதுன்னு அர்த்தமே ஏதாவது ஒரு வேளையாவது சாப்பிடாம இருக்கணும் தானே, அதுதானே விரதம். வெறும் நம்ம அந்த 11 நாட்களும் மீன் இறைச்சி கோழின்னு சொல்லி இந்த மாംசங்களை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம இருக்கிறதுக்கு பெயர் விரதம் அல்ல, அது சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். தசரா பெருந்திருவிழாவுக்கு நம்ம வீட்டில் சுத்தமாக வச்சு சுத்தபத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தமாகுமே தவிர அதெல்லாம் விரதம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நேரமாவது கட்டாயம் அந்த உணவை தவிர்த்து, இப்போ காலைல இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், பூரி பொங்கல்னு ஏதோ ஒன்று சாப்பிட்றோன்னா அந்த காலை உணவை தவிர்க்கணும், அல்லது இரவு உணவை தவிர்த்து